கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் V3 ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் V3 ஆன்லைன் டிவி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். V3 ஆன்லைன் டிவியை எனக்கு அறிமுகப்படுத்தினது எங்க அப்பா தான். கரெக்டா ஏப்ரல் 2020 அறிமுகப்படுத்தினாங்க. நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 10 மாசம் ஆகுது. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு V3 பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. சோ அப்பா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஜாயின் பண்ணேன். வீடியோ விட்டு தான் பாத்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு நாள் பாத்துட்டு இருக்கும் போது தான் CMD அங்கிளுடைய ஸ்பீச் வந்தது. அங்கிள் அந்த மாதிரி நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்கர ஷாக். எப்படி ஒரு கம்பெனியோட MD இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்து ரொம்ப பிரியமா பேசுறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்பதான் அந்த ஒரு ஆர்வம் வந்தது. அதனால நானே போய் யூடியூப்ல V3 ஆன்லைன் டிவின்னு போட்டு சர்ச் பண்ணி நம்ம யூடியூப் சேனல், அதாவது V3 ஆன்லைன் டிவியோட யூடியூப் சேனல்ல போய் கம்பெனியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர். ஸோ யூடியூப்ல வந்து டிராவல் ரிலேட்டட். கரெக்டா அந்த டைம்ல கொரோனா வந்ததால டிராவல் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, லாக்டவுன் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறது தெரியாம நமக்கு இருந்த ஒரே ஒரு இதுவும் வந்து போயிடுச்சே, நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்த டைம்ல ப்ரெஷரா இருக்கும் போது தான் எனக்கு V3 ஆன்லைன் டிவி கிடைச்சது. பட் CMD அங்கிளுடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் ஓகே, இது நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், இதுல எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி V3ல நல்லா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அதனால மே மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா திரும்ப டேட் ரெக்வஸ்ட் கொடுத்து நான் ப்ராப்பரா வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம என் யூடியூப் சேனல்லையும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஷேர் பண்ணேன். அது மூலமா எனக்கு கீழே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 பேர் ஜாயின் பண்ணாங்க டைரக்டா. V3ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் 2 ரீசார்ஜ் வாங்கிட்டேன். இப்ப 3வது ரீசார்ஜ் வாங்க போறேன். அது மட்டும் இல்லாம ஜூன் மாசத்துல இருந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு உண்டான சம்பளமும் வாங்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா மே 2020ல இருந்து இப்ப இந்த பிப்ரவரி மாசம் வரைக்கும், பிப்ரவரி 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட நான் 10 லட்சம் பக்கம் ஏர்ன் பண்ணிட்டேன் V3 ஆன்லைன் டிவி மூலமாவே. இப்படி ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் வீட்ல இருந்தே ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வேற எந்த ஒரு நிறுவனத்தினாலையும் கொடுக்கவே முடியாது. முக்கியமா இது எனக்கு கோவிட் டைம்ல கிடைச்சதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இது வரைக்கும் நான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நான் அதை கனவுல கூட நினைச்சது இல்ல. அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நான் இதுல சம்பாதிச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம CMD அங்கிளை பத்தி சொல்லியே ஆகணும். என்னைக்குமே வந்து நம்ம எல்லாரையுமே அவர் ஃபேமிலி மெம்பர்ஸா தான் வந்து ட்ரீட் பண்றாரு. இது வரைக்கும் அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு, இனிமேலும் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாரு. நம்மள ஃபேமிலி மெம்பர்ஸா நினைக்கிறனால தான் ஒரு டைம் சர்ப்ரைஸா எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்து என்னுடைய பாயிண்ட்ஸ்க்கு உண்டான அமௌண்ட் 50,000 செக் போட்டு கொடுத்துட்டு போனாரு. சோ எந்த ஒரு MDயும் அப்படி இருக்கவே மாட்டாங்க. நம்ம CMD அங்கிள் மட்டும்தான். ஒரு கம்பெனியோட MD இவ்வளவு தூரம் நம்ம கூட ஒன்னா பழகிறது வேற எந்த கம்பெனிலுமே நீங்க போய் பார்க்க முடியாது. அதே மாதிரி என்னைக்குமே என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு அங்கிள். கால் பண்ணி இது மாதிரி பண்ணுமா, அவனால முடியும், அந்த மாதிரி நிறைய மோட்டிவேட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம மார்க்கெட்டிங் டைரக்டர் சத்யநாதன் சாரை பத்தியும் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான் எவ்வளவு டவுட்ஸ் கேட்டாலும் கால் பண்ணி அவர் எனக்கு பொறுமையா எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுவாரு. ஏன்னா அந்த டைம்ல பின் அண்ட் சர்வீஸ் போர்டு இல்ல. சோ அந்த டைம்ல நான் டவுட்ஸ் எவ்வளவு கேட்டாலும் எனக்கு கிளியர் பண்ணது எல்லாமே அவர் தான். சோ அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க ஒரு சூப்பரான கம்பெனில இருக்கீங்க, என்னைக்குமே இதை குவிட் பண்ண நினைச்சிடாதீங்க. இதுல சாதிக்க முடிஞ்ச மாதிரி வேற எதுலயும் உங்களால சாதிக்க முடியாது. ஏன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க பல கோடி ஏர்ன் பண்றதுக்குண்டான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது, நான் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். உங்ககிட்ட நான் சொல்றது அதே தான், நல்லபடியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல கோடீஸ்வரனா தான் இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.